சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே இந்த இணைப்பின் மூலமாக நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு தாவீதின் வாழ்க்கையில் நடந்த மறைமுகமான காரியங்கள். மறுபடியும் சொல்கிறோம், தாவீதின் வாழ்க்கையில் நடந்த மறைமுகமான காரியங்கள். இன்னொரு வகையில் சொல்லணும்னா தாவீதின் முன் வாழ்க்கை அப்படின்னு கூட இதுக்கு தலைப்பு சொல்லலாம். அப்போ தாவீது அப்படிங்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அநேகருக்கு தெரிந்த ஒரு கதாபாத்திரம் தான். பைபிள் படிக்கிறவங்களுக்கு தாவீதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பைபிள் படிக்காதவங்களுக்கும் கூட தாவீதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிற அநேக கதாபாத்திரங்களில் மிக முக்கியமான நபர் யாருன்னா தாவீது. ஏன் இவர் ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னா, வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களில் அதிகமான பெயர் பதிவு செய்யப்பட்ட நபர் யாருன்னா தாவீது தாங்க. யாருடைய பெயர் வேதத்தில் அதிகமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய பெயர் தான் அதிகமாய் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. எத்தனை தடவைன்னு பார்த்தீங்கன்னா 1118 தடவை தாவீதினுடைய பெயர் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் கூட 973 தடவை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் வருது. ஆனால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூட பார்க்குறோம். அந்த வகையில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீது. அப்போ தாவீதினுடைய அறிமுகம் எங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம தாவீதினுடைய அறிமுகத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ எப்படி நம்ம அறிமுகம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதை ஒரு 17 வயது வாலிபனாக ஒரு மேய்ப்பனாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது தான் என்ன ஆகிறாருன்னா அங்கே தாவீது அறிமுகமாகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தாவீதினுடைய முன் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்லிட்டோம், தாவீதின் வாழ்க்கையில் நடந்த மறைமுகமான காரியங்கள். அப்போ 17 வயசுல தான் வேதமே அவர் அறிமுகப்படுத்துது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 17 வயசு வரைக்கும் தாய் வயிற்றுல கர்ப்பம் தரிச்சதுலேருந்து அந்த 17 வயசு வரைக்கும் தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? தேவனுக்கு முன்னாக தாவீதினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? பெற்றோர்கள் மத்தியில், சகோதரர்கள் மத்தியில், அடுத்து அந்த பெத்லகேம் ஊரார் மத்தியில் தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 வயசுக்கு அப்புறம் தான் வேதத்தில் தாவீதை குறித்து அங்கே பதிவுகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நேரடியாக பதிவுகள் இல்லை. தாவீதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க, அந்த 17 வயசு வரைக்கும் அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்தார், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தார், விசேஷமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லுவோம். அவர் ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார், மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவோம். அடுத்து தாவீதை பற்றி வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் ஈசாயினுடைய 8வது பிள்ளை. இதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குற காரியம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி சுமார் 17 வயசு வரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன? இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னா, தாவீது ஈசாய்க்கு பிறந்த கடைசி பிள்ளை. பொதுவாக ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் ரொம்ப செல்ல பிள்ளையாக வளருவானா அந்த கடைசி பிள்ளை தான் ரொம்ப செல்ல பிள்ளையாக வளருவாங்க. மூத்த பிள்ளை அதுக்கு அடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய வேலைகள் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பிள்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ல பிள்ளையா, சுட்டி பிள்ளையா, குறும்பு செய்யக்கூடிய பிள்ளையா, சரிங்களா? அப்படி தான் இந்த பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடக்கூடிய பிள்ளைகளாய் ரொம்ப எல்லாராலையும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பிள்ளையாக தான் அந்த கடைசி பிள்ளை பொதுவாக எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவீது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த காலத்தில் ஸ்கூல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணியிருப்பார்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு பாடல் பாடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாருன்னா இருந்திருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம்.
பொதுவாக கடைசி பிள்ளைங்கும் போது இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி தாவீதினுடைய வாழ்க்கை இருந்துச்சா அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு வேதத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கேள்வி, வேதத்தில் தாவீதினுடைய வாலிபத்திலிருந்து தானே வேதம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ திடீர்னு எப்படி பிரதர் குழந்தை பருவத்தில் இருந்து 17 கிட்டத்தட்ட அவர் வாலிப வயசு வரைக்கும் அவர் இருந்ததை பற்றி வேதத்தில் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு? அப்படி எதுவும் இல்லையே. எப்படி அவருடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, அன்புக்குரிய சகோதரர் நம்ம வேத பின்னணிக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. வேதத்துல இருந்தே தான் பார்க்க போறோம். எங்கிருந்து பார்க்க போறோம்னா, தாவீது எழுதிட்ட சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய அந்த பிறந்ததுல இருந்து அந்த வாலிப வயசு வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிங்கிறத தாவீது பாடல்களா என்ன பண்ணிட்டார்னா எழுதி வச்சிட்டார். அந்த அபிஷேகம் பண்ணப்படுற வரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிட்டார்னா சங்கீதத்துல அவர் பாடல்கள்ல எழுதி வச்சிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சங்கீதத்துக்குள்ளே போய் தாவீதினுடைய அந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கை, இன்னும் விசேஷமாக சொல்லணும்னா அவர் அபிஷேகம் பண்ணப்படுற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவர் ரொம்ப செல்ல பிள்ளையா, ரொம்ப ஒரு சந்தோஷம் நிறைந்தவராக ஆடி பாடிட்டு அப்படியே ஜாலியாக இருந்திருப்பார், அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சங்கீதத்தில் இருந்து தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல் காரியம், கர்ப்பம் தரித்தல். தாவீதை அவங்க அம்மா மிஸ்ஸஸ் ஈசாய், சரிங்களா, அவங்க கர்ப்பம் தரிக்கும் போது தாவீதை குறித்து ஒரு நல்ல மனசோட, ஒரு சந்தோஷம் நிறைந்த, அப்பா எனக்கு 8ஆவதாகவும் ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தாவீதை அவங்க பெற்றெடுத்தாங்களா? அப்போ அந்த கர்ப்பம் தரிக்கும் போது தாவீதனுடைய அம்மாவுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் அப்படிங்கிறத தாவீது சொல்றாரு பாருங்க. இப்போ முதலாவது தாவீதனுடைய அந்த கர்ப்பம் தரித்தலை குறித்து பார்க்க போறோம். சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீது தன்னுடைய பிறப்பை குறித்து கர்ப்பம் தரித்ததை குறித்து சொல்லும்போது, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இப்போ இந்த வசனத்தை கேட்ட உடனே பொதுவாக நமக்கு என்ன தோணும்னா, பிரதர் இது எல்லாருக்கும் பொதுவான வசனம் தானே, ஆதாமுக்குள் அந்த விழுந்து போன மனுஷனுக்குள் பிறந்த எல்லாருக்கும் உரிய ஒரு வசனம் தானே இது அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் நல்லா கவனிங்க, இதை தாவீது பொதுவாக சொல்லலைங்க. பொதுவாக சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருக்கணும், எங்கள் தாய் எங்களை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், நாங்கள் துர்க்குணத்தில் உருவானோம் இப்படின்னு சொல்லியிருந்தா இது பொதுவான வசனம். ஆனா இங்க தாவீது அவருக்குன்னு சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதை நமக்கும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தாவீது சொல்லும் போது எல்லாருக்கும் பொதுவா சொல்லல. ஏன்னா சாலமோன் பின்னாட்கள்ல அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லுவாரு, நீதிமான் ஒருவனும் இல்லையே, எல்லாரையும் சேர்த்து அவர் பேசுவார். அந்த மாதிரி தாவீதுங்க சொல்லல, அவரை பத்தி தனிப்பட்ட முறையில சொல்ற வார்த்தை தான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தாவீது இப்படி அவருடைய பிறப்பை குறித்து எழுதுறார் அப்படின்னா அவருடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கல. இது அநேகருக்கு ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பிறப்பாக தான் தாவீதினுடைய பிறப்பு அங்கே இருந்துச்சு. ஏன் தான் இந்த பிள்ளை பிறக்குதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பிறந்தவர் தான் தாவீது. எப்படி பிரதர் இதை சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த ஒரு வசனம் அடிப்படையாக வச்சிருக்கோம். இனி தாவீதினுடைய வாழ்க்கை முழுக்க பார்க்க போறோம் இல்லைங்களா, அதுல நம்ம கண்டுபிடிக்க போறோம் தாவீதினுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சா அப்படிங்கிறத இனி நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், அவருடைய கர்ப்பம் தரித்தல் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இல்லை, அது வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருந்துச்சு. இப்ப ரெண்டாவது அவருடைய பிறப்பு, இப்ப கர்ப்பம் தரிக்கும் போது இந்த சூழ்நிலை, பிறக்கிறத குறித்து தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 22:9-10. சங்கீதம் 22:9 மற்றும் 10. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது உமது சார்பில் விழுந்தேன்கிறாருங்க. பாருங்க, இதான் அவர் பிறக்கும் போது உள்ள காரியம். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது தேவனுடைய சார்பில், அதாவது தேவனே தனக்கு எல்லாமா இருந்ததா என்ன பண்றாருன்னா அப்படி நினைச்சு தான் விழுந்ததா சொல்றார். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் நீங்கள் தான்,
என் தாய் எனக்கு பாலூட்டிய காலத்தில் என்னை பாதுகாத்தவரும் நீங்கள்தான். பிறந்ததிலிருந்தே நான் உங்களுடைய கவனிப்பில் இருந்து வருகிறேன். என் தாயின் கர்ப்பத்தில் இருந்த சமயத்திலிருந்தே நீங்கள்தான் என் கடவுள். அப்போ பாருங்க, கர்ப்பம் அதாவது பிறக்கும் போது என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பை குறித்து சகோதரர்கள் சொல்லும்போது கர்ப்பத்தில் இருக்கும் போதே தள்ளி வைக்கப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன் அப்படிங்கிறாங்க. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும் போதே வேண்டாம், இந்த குழந்தை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனா தாவீது அங்கே இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ கர்ப்பம் தரிச்சதை பார்த்துட்டோம். கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும் போதும் அவர் தேவனுடைய சார்பில் தான் விழுந்தாரே ஒழிய தாய் தகப்பன் விருப்பத்தோடு அவர் என்ன ஆகலைன்னா அங்கே பிறப்பிக்கப்படலை அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ மூணாவதா அவருடைய பெற்றோர். அவங்க தாவீது பிறந்த உடனே தாவீது மேலே ரொம்ப அன்புள்ளவங்களா, ரொம்ப அக்கறை உள்ளவங்களா, ரொம்ப கரிசனை உள்ளவங்களா இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம ஆரம்பத்தில் எப்படி யோசித்தோம்? 8வது பிள்ளை, கடைசி பிள்ளை, ரொம்ப சுட்டித்தனமாக இருந்திருக்கும், ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்ந்துருப்பார் அப்படின்னு நினைப்போம். இப்போ தாவீது அதை குறித்து எப்படி எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பாருங்க என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்படின்னா இது ஏதோ எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். இனி வரும் காலத்தில் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது தாவீது வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்லலைங்க. ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை தான் அங்கே சொல்ல வர்றார். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தாவீது அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இதை சொல்லலை. ஏன்னா அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும், அவர் சவுலுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு படை தளபதி மாதிரி போய் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அப்புறம் சவுலை விட்டு பிரிஞ்சு அவர் மலை குகைகளில் தங்கி இருந்து அதுக்கப்புறம் அவர் ராஜாவாயிடுறாரு. அந்த நேரத்தில் அவருடைய தாய் தகப்பன் அவரை தள்ளுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எப்போ அவரை தள்ளி இருக்கணும்? அந்த 1வது வயசில் இருந்து, பிறந்ததில் இருந்து அந்த அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். அப்போ இது தாவீதினுடைய சிறு பிராயத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்ப தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து சகோதரர்கள் சொல்லும்போது ஆரம்பம் முதலே தாவீது அவருடைய குடும்பத்துல ஒரு பிள்ளையா வளரலைங்களாம், ஒரு அடிமை போல தான் வாழ்ந்திருக்கிறாரு. தேசத்துல ஈசாயி குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்குள்ள ஆஸ்தி அந்தஸ்துள்ள ஒரு குடும்பமா இருந்துட்டாலும் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துல ஒரு அடிமையை போல தான் என்ன இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்துல இருந்திருக்கிறார். இவருக்கு நல்ல உணவு, நல்ல வஸ்திரம், ஒரு செல்வாக்கான வாழ்க்கை இவருக்கு இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இல்லைன்னு தான் அங்கே சொல்ல வேண்டிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அதையும் கூட பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதுவரைக்கும் 3 காரியம் பார்த்தோம். அவருடைய கர்ப்பம் ஒரு சந்தோஷம் நிறைஞ்சதா இல்லை, அவருடைய பிறப்பு ஒரு சந்தோஷம் நிறைஞ்சதா இல்லை. அடுத்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர் கூட பார்த்தீங்கன்னா அவர் மேலே ரொம்ப பிரியமானவங்களாக இல்லை, தகப்பனும் தாயும் கைவிட்ட ஒரு பிள்ளையாக தான் தாவீது அங்கே இருந்தார். இப்போ அடுத்த குடும்பத்தில் யாருங்கும்போது சகோதரர்கள், உடன்பிறப்புகள். இப்போ அந்த உடன்பிறப்புகள் அவங்க எப்படி தாவீது கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்களா, கடைசி தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டாங்களா, சகோதரர்களுக்குள்ள இருந்த உறவு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படிங்கும்போது சங்கீதம் 69:8. சங்கீதம் 69:8. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். பாருங்க, நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சகோதரர்கள் கிட்டையும் கூட அவருக்கு என்ன கிடைக்கல தெரியுங்களா? அந்த அன்பு கிடைக்கலைங்க. சகோதர அன்பு இல்லாதவராக தான் தாவீது அங்கே வளர்ந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். தன் சகோதரர்களுக்கு கூட இவரை வெறுக்கப்பட்டிருந்ததை பார்க்குறோம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது பாருங்க, என் சகோதரர்களுக்கு நான் முன்பின் தெரியாதவனை போல ஆகிவிட்டேன். முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆளை எப்படி நம்ம பழகுவோம், எப்படி அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி தாவீது கிட்ட அவங்க நடந்திருக்கிறாங்க. என் தாயின் வயிற்றில் பிறந்தவர்களுக்கு அந்நியனை போல ஆகிவிட்டேன். 7 பேரும் ஒரு பக்கம், இவர் மட்டும் தனிங்க. யாருமே இவரை என்ன பண்ணிக்கலன்னா சேர்த்துக்காம வாழ்க்கை ஒரு வாழ்ந்திருக்கிறாரு. எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு கடினமான வாழ்க்கை தாவீதினுடைய வாழ்க்கையா அது இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். பாருங்க, சகோதரர்கள் மத்தியில் இப்படி இருந்துட்டாருங்களா? சரி, இவருக்கு சாப்பாடாவது நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் சாப்பிட்ட சாப்பாடை பற்றி சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 69:21. சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள்,
என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதை தீர்க்க தரிசனமா யாருக்கு எடுப்போம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எடுப்போம். அது தீர்க்க தரிசனமா ஆண்டவருக்கு எடுப்போம். ஆனா இது உண்மையிலேயே யாருக்கு நடந்தது தெரியுங்களா? தாவீதுக்கு நடந்ததை அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதே மாதிரி தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்துச்சுங்கிறது தான் நம்ம தீர்க்க தரிசனமா எடுப்போம். ஆனா தாவீதுக்கு இப்படி நடந்ததை நம்ம யோசிக்க மாட்டோம். இதுலயும் பாத்தீங்கன்னா என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்ங்கிறது தான் ஆண்டவரோட வாழ்க்கையில நடந்தது. ஆனா மேல் பகுதி பாத்தீங்கன்னா என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள்ங்கிறது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நடக்கல. ஏன்னா அவருக்கு கசப்பு கலந்த ஆகாரத்தை யாருமே கொடுக்கல. அந்த சிலுவையில இருக்கும்போது அந்த காடியை தோய்த்து தான் என்ன பண்றாங்கன்னா அந்த கசப்பு கலந்த காடியை குடிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதை அவர் ஏத்துக்கல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனாங்க தாவீதினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல கூட கசப்பு கலந்து கொடுத்துருக்குறாங்கங்க. அடுத்து தண்ணியும் கூட நீங்க பாத்தீங்கன்னா கசப்பு கலந்த தண்ணியை கொடுத்துருக்குறாங்க. ஏன் தாவீதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு பாத்தீங்கன்னா முன்னாடி தான். ஏன்னா பின்னாடி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு தாவீதுக்கு வாய்ப்புகள் அங்க இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே சொன்னதுதான். அவர் சவுலுக்கு அரண்மனைக்கு போறாரு, சவுலின் அரண்மனையில ரொம்ப நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுலுக்கு பயந்து அவர் ஒரு நல்ல ஒரு தலைவனாக தான் அவர் மறைமுகமா அவர் காடுகளில் சுற்றி திரிந்தா கூட ஒரு தலைவன் போல தான் இருந்தார். இந்த சம்பவம்லாம் தாவீதுக்கு எப்பதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த 17 வயதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பருவத்தில் இருந்து அவர் வளர்ந்து வரும்போது தான் இந்த காரியம் கூட நடந்திருக்கணும். இப்போ ஒரு கேள்வி, ஏன் பிரதர் தாவீதுக்கு இப்படி பண்ணினாங்க? கசப்பு கலந்து ஆகாரம் கொடுத்தாங்க, தாகத்துக்கு எதுக்கு காடியை கொடுத்தாங்க அப்படின்னா தாவீது மேல இருந்த வெறுப்பு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சாதாரணமா யாருக்கும் இப்படி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு தாவீது தன்னுடைய குடும்பத்தாரால வெறுக்கப்பட்டவராக தான் அவர் இருந்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப அடுத்து தாவீதுக்கு வேலை எப்படிப்பட்ட வேலை அவருக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். தாவீதினுடைய அந்த குடும்பம், ஈசாய் குடும்பம் ரொம்ப செல்வாக்கான குடும்பம். எப்படி சொல்றோம் செல்வாக்கான குடும்பம்னா இவருடைய பரம்பரையில முன்னாடி இருந்தவர் முற்பிதா தான் போவாஸ். ரூத் சம்பவத்தில் பார்க்குறோம். போவாஸ் ஒரு மிகப்பெரிய முதலாளியாக இருக்கிறாரு. இந்த ரூத்து கூட அவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஒரு அடிமையாக வேலைக்கு அவங்க அந்த கதிர் பொறுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மனைவி ஆக்கிக்கிறாரு. இந்த போவாஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த குடும்பத்தில் தான் ஈசாய் வராரு. அப்போ ஈசாய் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு? அந்த பெத்லகேம்லேயே ஒரு நல்ல வசதி உள்ளவராக இருந்திருப்பாரு. அப்போ அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருந்திருப்பாங்கன்னா வசதியாக தான் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது தாவீது எப்படி வளர்க்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிள்ளைகளை போல தாவீது வளர்க்கப்படலை. தாவீதுக்கு என்ன தெரியுங்களா வேலை? போய் ஆடு மேய் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்துட்டாங்க. மற்ற பசங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்க்குறோம் இல்லை. அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா சவுலினுடைய படையில ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க. ஆனா தாவீதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவரா அவர் இருந்தாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். சரி, ஆடு மேய்ச்சாரே, எப்படிப்பட்ட இடத்துல ஆடு மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா ஆடு எங்க மேய்ப்பாங்கன்னா புல்வெளி நிறைஞ்ச அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிற ஆடுகளுக்கு பாதுகாப்பா மேய்ப்பனுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் போய் ஆடு மேய்ப்பாங்க. ஆனா தாவீது எங்க ஆடு மேய்ச்சார் தெரியுங்களா? சிங்கம் வர இடம், கரடி வர இடம், ஆபத்தான வனாந்தர பகுதிகளில் தான் தாவீது என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருங்களாம். ஏன்னா சிங்கம் வருது பாருங்க, அதாவது தாவீது கொல்றாரு, கரடி வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க ரொம்ப ஆபத்தான இடத்துல போய் தாவீது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆடு மேய்க்கக்கூடியவரா அவர் இருந்திருக்கிறார். அப்போ காடுகளில் அலைஞ்சு திரியிறத அவர் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே எப்படி தான் இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. வனாந்திரத்துல காடுகளில் போய் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆடு மேய்ச்சிருக்கிறார். எப்படி சொல்றோம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 சாமுவேல் 17:28 அவங்க சகோதரர்களே சொல்லுவாங்க பாருங்க தாவீதை பத்தி. வாசிங்க 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். பாருங்க, அந்த சகோதரர்கள் தாவீது கிட்ட பேசுற அன்பான வார்த்தைகளை பாத்தீங்களா? எவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா ஈசாய் தான் சொல்றாரு, இந்த மாதிரி தாவீது நீ போய் அண்ணனுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அப்பா சொன்ன பேச்சை கேட்டு தான் இவர் அண்ணனுங்களையே பார்க்கறதுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது அவங்க அண்ணன் என்ன சொல்லணும்? தம்பி அப்பா கிட்ட போயிட்டு நாங்களாம் நல்லா இருக்கோம்னு சொல்லுப்பான்னு தானே சொல்லணும். ஆனால் இங்கே தாவீது பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற? இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, வீரர்களிடம் தாவீது பேசி கொண்டிருப்பதை மூத்த அண்ணன் எலியாப் கேட்டபோது அவன் மேல் கோபப்பட்டு, நீ எதற்கு இங்கே வந்தாய்?
இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆடுகளையும் வனாந்தரத்தில் யாரிடம் விட்டு விட்டு வந்தாய்? போர் நடப்பதை வேடிக்கை பார்க்கத்தானே வந்தாய்? எனக்கு தெரியும், நீ கெட்ட எண்ணம் பிடித்தவன், திமிர் பிடித்தவன். இங்க நம்ம பைபிள் பார்க்கும், உன் துணிகரம் இருதயத்தின் அகங்காரம்னு போட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா அதை இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது தாவீதை என்னன்னு சொல்றாரு பாருங்க, நீ கெட்ட எண்ணம் பிடித்தவன், திமிர் பிடித்தவன். இப்படிதாங்க சகோதரர்கள் தாவீதை அந்த நாள்ல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, கொஞ்சம் ஆடுங்களை யாருக்கிட்ட விட்டுட்டு வந்தா? ஒரு பொறுப்பு இல்லாதவர் மாதிரி பேசுறாங்க. ஆனா தாவீது பொறுப்பு இல்லாமையா வந்தாரு? 1 சாமுவேல் 17:20 பாருங்க. 1 சாமுவேல் 17:20 அப்பா இந்த மாதிரி அண்ணனுங்களை பார்த்துட்டு வான்னு சொன்ன உடனே தாவீது பொறுப்பாக இருந்தாரா இல்லையான்னு பாருங்க. 1 சாமுவேல் 17:20. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். பாத்தீங்களா? ஆடுகளை அவர் பொறுப்பா ஒரு வேலைக்காரர்கிட்ட, காவலாளி கிட்ட ஒப்படைச்சிட்டு, ஏன்னா அப்பா சொல்லிட்டாரே அப்படிங்கறக்காக அதிகாலையில எந்திரிச்சு ஆடெல்லாம் பார்த்துக்கன்னு காவலாளி கிட்ட ஒப்படைத்து தான் வந்திருக்கிறாரு. ஆனா அண்ணனை என்ன சொல்றானா, யாரை விட்டுட்டு நீ வந்த? ஆடுகளை எல்லாம் எங்க விட்டுட்டு வந்த? பொறுப்பு இல்லாம வந்துட்ட, திமிர் பிடிச்சவன், நீ கெட்ட எண்ணம் பிடிச்சவன், இந்த மாதிரி பேசுறத பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் கூட பாத்தீங்கன்னா அந்த அந்தஸ்து நிறைஞ்ச குடும்பத்துல இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை தான் அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கூட பாக்குறோம். எங்கேயாவது தாவீது சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயாவது இருந்துச்சான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லைங்க அவருக்கு. சரி, ஏதோ இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தாவீதுக்கு இருந்தாங்களா? ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னாடி ஜோனத்தான் அவருக்கு ஒரு நல்ல நண்பர் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி தாவீதுக்கு யாராவது அந்த மாதிரி ஆறுதல் படுத்தக்கூடிய, தேறுதல் படுத்தக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 69:20. சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவனுண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாத்தீங்களா? எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவனுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எல்லாத்தையும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தி பார்ப்போம். ஆனா தாவீது இதை என்ன பண்ணியிருக்காரு? தனக்குன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க இதுல புரிஞ்சுக்க முடியுது தாவீதினுடைய மன கஷ்டம். யாராவது நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்புக்குரிய சகோதரர்களே, அவருக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம கூட நிறைய கஷ்டங்கள் வரும். யாரோ ஒரு பிரதர்ஸ் கிட்ட, யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பகிர்ந்து கொஞ்சம் ஆறுதல் ஆயிக்குவோம். குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்து ஆறுதல் ஆயிக்குவோம். ஆனா தாவீதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு பாக்குறோம். இப்ப குடும்பமும் அவர் கைவிட்டிருக்கு, நண்பர்களும் இல்லை, சகோதரர்களும் அவரை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. சரி, பெத்லகேம் ஊரார் அவங்க தாவீது கிட்ட எப்படி இருந்தாங்க? அவங்க அவரை ஏத்துக்கிட்டாங்களா? அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்களா? பெத்லகேம் ஊரார் எப்படி அவர்கிட்ட இருந்தாங்க? சமுதாயத்துல தாவீதுக்கு இருந்த காரியம் எப்படி இருந்துச்சு? சங்கீதம் 69:12. சங்கீதம் 69:12. வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். யார் இந்த வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள்னா அந்த நகர வாசல்லே உட்கார்ந்து இருப்பாங்களாம். யார் இவங்க அப்படின்னா, எந்த வேலைக்கும் போகாம வீணாக இருக்கிறாங்க, வேலை வெட்டி இல்லாத ஆளுங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இவங்க கூட தாவீதை விட்டு வைக்கலையாம், தாவீதுக்கு விரோதமா பேசியிருக்கிறாங்க. இந்த தண்ணி அடிக்கிற ஆளுங்க எல்லாருமே பாட்டு பாடுனாங்கன்னா தாவீதை பத்தி பாடக்கூடிய அளவுக்கு தாவீதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கேவலமா அங்க நடத்தி இருக்கிறாங்க. மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடல் ஆனேன் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 69:4. நிமித்தம் இல்லாமல் என்னை பயக்கிறார்கள், என் தலைமயிரினாலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. பாருங்க, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். என்னை பகைக்கிறவங்களாம் எத்தனை பேருன்னு எண்ணி பார்க்கலான்னா, தலையில எப்படி முடிய எண்ண முடியாதோ அதை விட அவங்க தாசி இருக்காங்களாம். வீணாக எனக்கு சத்துருக்களாகி,
அப்படின்னா என்ன அர்த்தங்க? சத்துருக்கள் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஆனால் இவருக்கு சத்துருக்கள் ஆகிறதுக்கு எந்த காரணமுமே இல்லாமல் இவரை பகைச்சிருக்கிறாங்க. என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்போ பாத்தீங்களா, தாவீதை காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க முடிய காட்டிலும் அதிகமாக இருக்காங்களாம். அடுத்து நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்போ இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதை ஏதோ ஒரு காரியத்தில் திருடனா ஆக்கியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராரு. நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிட்டுனா என்ன? இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? திடீர்னு வந்து என்ன சொல்றதுன்னா, என் ஆடை காணா, இந்த தாவீது தான் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னா, தாவீது மேலே ஏதோ குற்றம் சுமட்டி இருக்காங்க. அதனால தான் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளாத அந்த ஆடுகளை இவங்களுக்கு என்ன, இவரோட மந்தையிலிருந்து சரி சத்தம் போடாதீங்க, இந்தாங்க ஆடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் மேய்க்கிறதுல இருந்து ஆடை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா வேற எதுவும் இவர் எடுக்காததை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதா ஆயிற்று. அப்ப காணாமல் போன அந்த ஆட்டுக்கு பதிலா இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இவருடைய ஆட்டை அங்க கொடுத்திருக்கிறார். செய்யாத தவறுக்கு தண்டனை வாங்கக்கூடியவரா அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் தாவீதினுடைய அந்த 17 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்துட்ட வாழ்க்கை. எங்கேயாவது ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்ப்பம் தரித்ததுல இருந்து கிட்டத்தட்ட அந்த 17 வயது அபிஷேகம் பண்ணப்படுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெற்றோராக இருக்கட்டும், உடன் பிறப்புகளாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவரா, அற்பமாக எண்ணப்பட்டவரா, தீங்கு அனுபவிக்கிறவரா தான் தாவீது அங்கே இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இதை பாருங்க, ஒரே வசனத்தில் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை ஒரே வசனத்தில் யோவாப் சொல்கிறாருங்க. என்னன்னு யோவாப் சொல்றாரு? தாவீதினுடைய படை தளபதி. யார் அந்த தாவீதினுடைய படை தளபதி யோவாப்னா, நம்ம ஏற்கனவே தாவீது தொடர்பாடங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அவருடைய சகோதரியின் மகன். அதாவது தாவீது வந்து யோவாப்புக்கு வந்து தாய் மாமன். சரிங்களா? தாவீதினுடைய சகோதரியினுடைய பையன் தான் யோவாப். தாவீதினுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லா தெரிஞ்சவர். ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, மாமா இப்படி தான்ப்பா இருந்தார், இப்படித்தான் வளர்ந்தாரு, இப்படி கஷ்டப்பட்டாரு, இன்னைக்கு இந்த அளவுக்கு ராஜாவாயிட்டார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். அப்போ தாவீதினுடைய அந்த சிறுபிராயம் காரியங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சவர் யாருன்னா யோவாப். இப்போ யோவாப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சலோம் இறந்தப்ப தாவீது ரொம்ப துக்கமாக ஜனங்களை சந்திக்காமல் உட்கார்ந்துருப்பார். அப்போ யோவாப் போய் தாவீது கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 2 சாமுவேல் 19:7. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடே அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலும் அது உமக்கு அதிக தீமையாக இருக்கும். ஏன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல், சரிங்களா, இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலும். அப்போ என்ன ஆயிடுக்கு? சிறு வயது முதல் தீமையையே அனுபவித்து வந்திருக்கிறார் தாவீது. இதைத்தான் யோவாப் சொல்றாரு. இல்லைன்னா யோவாப்புக்கு எப்படி அந்த சின்ன வயசு தெரியும்னா, இவங்க அம்மா இல்லைன்னா இவரே நேரடியாக ஒரு சில காரியங்கள் பார்த்துருக்கலாம் யோவாப். இல்லைன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்கலாம், மாமாவுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதைத்தான் அங்கே சொல்ல வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா, தாய் கர்ப்பம் தொடங்கி அபிஷேகம் செய்யப்படுற வரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கையில் புறக்கணிப்பு, அவமானம், நிந்தை, இதுதான் அவருடைய வாழ்க்கை முழுக்க இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம வசனங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையில் முன்பகுதியில் நடந்த காரியங்கள். அதாவது அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். இப்போ நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்தால் ஒரு சமயம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். பெற்றவங்கனால வெறுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளினால வெறுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இன்னைக்கு நான் சபைக்கு சத்தியம் கேட்டு சபைக்கு வந்துட்டேன் பிரதர், சபையிலையும் கூட என்கிட்ட எல்லாரும் இப்படித்தான் பிரதர் நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட நம்ம இருக்கலாம். நினைச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு சூழ்நிலை நமக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு பகுதியில் நமக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கும். எல்லா பகுதிகளிலும் விரோதம், புறக்கணிப்பு, அவமானம் இப்படியெல்லாம் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்திருக்கும் இல்லைங்களா? நம்ம மனநிலையில் என்னத்தான் யோசிச்சிருப்போம், இப்படியே தான் என் வாழ்க்கை இருந்துருமா, இதில் ஒரு மாற்றம் வராதா,
எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? பாருங்க, உலகத்தாரா இருந்தால் தவறான முடிவுகள் எடுத்திருப்பாங்க. ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள இருந்ததுனால அவர் தன்னை திடப்படுத்திக்கிட்டாருங்க, பலப்படுத்திக்கிட்டாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் தாவீதனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்பதான் என்ன பண்ண போறோம்னா, தாவீதனுடைய வேத பதிவுக்கு நம்ம வரோம். இப்படி தாவீதனுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. பெற்றதில் இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்க போய் அப்பா அம்மாவால் அவமானப்படுத்தப்பட்டு சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இஸ்ரேல் தேசத்தில் சவுல் ராஜாவாகிறாரு. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாரு. இப்போ சாமுவேலுக்கிட்ட தேவன் சொல்கிறாரு, வாசிப்போம் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1வது வசனம் முதல். 1 சாமுவேல் 16 1 முதல். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ என் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லஹேமேன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஏப்பா சாமுவேல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிற, அபிஷேகம் பண்ண சவுல் ரொம்ப எனக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாருன்னு சொல்லி ஏன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு எது வரைக்கும் தான் நான் புறக்கணிச்சு தரேன் அந்த சவுலை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருப்ப? நீ உன் கொம்பை எடுத்துக்க, அதை தைலத்தால நிரப்பிக்கிட்டு வா. பெத்லெகேமாகிய அந்த பெத்லெகேம் ஊருக்கு போ. அங்க ஈசாயி கிட்ட இருக்கிற எந்த பையன்னு பேர்லாம் சொல்லல, அதுல ஒருத்தரை நான் என்ன பண்றேன்னா ராஜாவா நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப அடுத்த வசனம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. நீ எதுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்தேன்னு சொல்ற? அப்பதானே சவுல் கொன்னு போடுவாரு. நீ பலி செலுத்த போற மாதிரி ஒரு காளையை பலியிட வந்தேன்னு சொல்லி பலி செலுத்துறதுக்கு போற மாதிரி நீ போ அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, பெத்லெகேம் போறது சரி, ஆனா முக்கியமான காரியம் ஈசாயை நீ கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடணும்? நான் ஒரு பலி விருந்து ஏற்பாடு பண்றேன், பலி செலுத்தி ஒரு விருந்து பண்ண போறேன். அந்த விருந்துக்கு நீயும் உன்னுடைய குடும்பமும், விசேஷமா உன்னுடைய பசங்களும் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடு. அப்ப பசங்கள்லாம் வருவாங்கல்ல, அதுல நான் யார சொல்றேனோ அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னா, பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா தீர்க்கதரிசி வந்தாலே என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு தேவனுடைய கோபத்தை பத்தி சொல்லுவாங்க, இல்லை ஒரு சமயம் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுவாங்க. ஐயோ தீர்க்கதரிசி வர்றாரு, ஏதாவது சாபத்தை சொல்லிட போறாரு, ஏதாவது தீங்கு நடக்கும்னு சொல்லிட போறாருன்னு பயப்படுறாங்க. அப்படி பயந்துக்கிட்டு தான் நீ வர்றது சமாதானமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே இப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாதீங்க, சமாதானமா தான் வந்தேன், கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்துறதுக்காக வந்தேன், நீங்க எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு வாங்க. ஏன்னா தனியா ஈசாய் குடும்பத்தை மட்டும் சொன்னா சந்தேகம் வந்துடும் இல்லைங்களா? எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு பலி விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசாய் கிட்ட தனிப்பட்ட முறையில நீயும் உன் குமாரரும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு பலி விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாரு. இப்ப ஈசாய் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. பாருங்க, இங்க தாவீதை தேர்ந்தெடுக்கிறது யாரு? தேவன் தான் தேர்ந்தெடுக்கிறார். இது வரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். தகப்பன், தாய், சகோதரர்கள், சமஸ்த இஸ்ரேலராலும் பகைக்கப்பட்ட தள்ளப்பட்ட தாவீதை சொல்லும்போது இந்த தேவன் சொல்றாரு, எனக்காக அபிஷேகம் பண்ணு. அப்ப தனக்காக தேவன் என்ன பண்றாருன்னா தாவீதை அங்க தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, மனுஷங்களுடைய பார்வை தாவீது மேல ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா தேவனுடைய பார்வை தாவீதின் மேல ஒரு மாதிரி இருந்துச்சு. தாவீது தன்னை யாருமே கவனிக்கலையா, இப்படி ஒரு கவலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே நினைச்சிருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் ஒன்று விடாம தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நாம கூட இன்னைக்கு மனிதர்களுடைய பார்வையில, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குடும்பத்தார் பார்வையில், சபையாருடைய பார்வையில் கூட அற்பமானவர்களா,
அவமானப்பட்டவர்களா, தள்ளப்பட்டவர்களா, புறக்கணிக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கலாம். ஆனால் ரொம்ப கவனம், தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது தேவன் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு சமஸ்த இஸ்ரேலில் எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவன் யாரை முன்குறிச்சு வச்சிருக்கிறாருங்க? தாவீதைத்தான் அங்கே முன்குறிச்சு வச்சிருந்தார். தாவீதினுடைய சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவீதை விட மிக திறமை படைத்தவங்க, தாவீதை விட நல்ல அழகானவங்க, நல்ல வலிமை நிறைஞ்சவங்க, நல்ல ஆற்றல் நிறைஞ்சவங்க தான். ஆனால் இதை பார்த்து தேவன் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பலி விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு. இப்போ ஈசாயும் பசங்களையெல்லாம் ரெடி பண்ணி இப்போ கூட்டிக்கிட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் எல்லாரும் எங்கே அந்த இடத்துக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு போயிடணும். சாமியல் ஒரு பக்கம் நிற்கிறாரு, ஈசாய் ஒரு பக்கம், அந்த 7 பசங்க அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பெத்லகேம் ஊரார் எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ 6வது வசனம், அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன்தானாக்கும் என்றான். இப்போ எல்லாரும் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பையனை, அதாவது இங்க சாமியில் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் பசங்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணி கூட்டிக்கிட்டு வா, அவங்களோட நான் பந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சாமுவேலோட யார் பந்தி இருக்கணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்? சாமியல் தான் முடிவு பண்ணணும். ஆனால் யாருங்கிறது ஈசாய்க்கும் தெரியாது, சாமியலுக்கும் தெரியாது. ஏன்னா ஒருவனைன்னு தானே தேவன் சொல்லிட்டாரு. அப்போ யாரை இதில் பந்தி இருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்பா நான் ஒவ்வொருத்தரையா சாமியல் என்ன சொல்லியிருப்பாரு? தேவனே நான் ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிடுறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ பேர் தான் சொல்லலையே. இப்போ அதனால இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, சாமியல் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, ஈசாயும் பசங்களும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்போ ஈசாய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, முதல் பையன் எலியாப்பை பார்த்து, நீ போப்பா, போய் சாமியலோட பந்தி இருக்கிறதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சிருப்பாரு. இப்போ அனுப்பிச்ச உடனே இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமியல் அவரை பார்த்த உடனே பார்க்குறாரு, ஆள் நல்லா ஹைட்டா வெயிட்டா ஒயிட்டா இருக்கிறாரா. ஏன்னா ஏற்கனவே ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் நல்ல உயரங்க, நல்ல வளர்ச்சி, நல்ல திடகாத்திரமாக இருந்தார். அப்போ இவர் தான் அதே சவுலை போலவே தான் இப்பயும் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுவார் அப்படின்னு சாமியல் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பார்த்த உடனே இவன் தான் ஆக்கும். அதாவது எப்படி இருக்கு வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்த போது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறார். இப்போ உடனே கர்த்தர் அந்த மனசுக்குள்ள நினைக்கிறத பார்த்துட்டு சாமுவேலை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். இவனுடைய முகத்தை பார்க்காத, ரொம்ப அழகா இருக்கானேன்னு சொல்லி அவன் முகத்தை பார்த்துறாத, நல்லா ஹைட்டா இருக்கிறானே சவுல் போல அப்படின்னு சொல்லி சரீர வளர்ச்சியை பார்த்துறாத. நான் இவனை புறக்கணித்தேன். என்னதான் அழகா இருந்தாலும், என்னதான் ஹைட்டா இருந்தாலும் நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நீ வெளியில பாக்குற சாமுவேல், ஆனா நானு உள்ளத்தை பாக்குறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எலியாப் அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவனை போன்றவர். பார்க்கறதுக்கு தேவனை போன்றவராம். அந்த அளவுக்கு ஒரு முக சாயல் அங்க எலியாப்பு கிட்ட இருக்குது. ஆனா அவரை தேவன் அங்க புறக்கணிச்சார் அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப அடுத்த வசனம், அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்ப 2வது பையன் கூட தான் இவர் பந்தி இருப்பாரு மாதிரி. அதனால அப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லி 2வது பையன் ஈசாய் என்ன பண்றா, அபினதாபை என்ன பண்றாருன்னா, ஈசாய் வந்து அங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவர் பக்கத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்ப அடுத்த பையன் வராரு. ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். இப்ப சம்மாவையும் கடந்து போக பண்றாரு. அவரையும் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொள்ளல. இப்ப நம்ம பாக்குறோம் இந்த அபினதாப்ங்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தகப்பனுக்கு பிரியமானவனும். அப்ப இந்த ஈசாய்க்கு இருந்த 8 பசங்கள்ல ஈசாய்க்கு ரொம்ப பிடிச்ச பையன் யாருன்னு இந்த அபினதாப். ஆனா அந்த தகப்பனுக்கு பிரியமானவரா இருந்தா கூட அவரையும் கூட தேவன் என்ன பண்ணலன்னா அங்க தெரிஞ்சுக்கல. இப்ப அடுத்து 3வதா சம்மா போறாரு. சம்மாங்கிற பேரினுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா தாளந்து மிக்கவர், திறமை மிக்கவர்னு அர்த்தம். இவரையும் கூட என்ன பண்ணலன்னா தேவன் தெரிந்து கொள்ளல. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கு வெளிப்பிரகாரமா மனுஷர் பார்வைக்கு ஒரு சகோதரன் எல்லாராலையும் கவரப்படக்கூடியவராய் இருக்கலாம். இவர் தாங்க நல்ல ஒரு சகோதரன், இவர் தாங்க தேவ ஊழியர், இவர் தாங்க தேவ ஊழியர்னு சொல்றதுக்கு தகுதி பெற்றவர் அப்படிங்கிறது போல ஒருத்தர் இருக்கலாம். எல்லாராலையும் பிரியப்படக்கூடியவராக அவர் இருக்கலாம்.
அடுத்து தாளந்து மிக்கவரா, திறமை மிக்கவரா கூட அவர் இருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்டவர்கள் தேவனால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களா கூட இருக்கலாம். என்னதான் திறமை தாளந்து இருந்தாலும் தேவன் அவர்கள் மேல பிரியம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாங்கிறதுக்கு இந்த 3 பேர் நமக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இப்ப 7 பேர் வர்றாங்க, ஒருத்தரையும் அங்க தேவன் தெரிந்து கொள்ளல. 1 சாமுவேல் 16:10. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாம்வேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாம்வேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, அப்போ ஃபர்ஸ்ட் பையன் வந்த உடனே இவன் தான் ஆக்கும், 2வது பையன் வந்தோடனே இவன் தான் ஆக்கும், 3வது பையன், கடைசியா 7வது பையன் வரும்போது சாமியல் என்ன நினைச்சுப்பாரு, கண்டிப்பா இவன் தான். அவர் ரெடியாவே ஆயிடுப்பாரு, ஏன்னா இனி ஆள் இல்லையே. அப்போ இந்த ஒரு ஆள் தானே இருக்குது, அப்போ 7 பேர்த்துல ஒருத்தங்கும் போது இவர் தானே ஓகே ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா பக்கத்துக்கு வர வர அமைதியாயிரு சாமுவேல், உட்காரு, இந்த ஆள்லாம் கிடையாது அப்படின்ன உடனே சாமுவேலுக்கே ரொம்ப குழப்பம் ஆயிடுக்கும். இப்போ அந்த குழப்பத்தோட தான் கேட்கிறாரு. அடுத்த வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். இன்னும் 7 பேரும் வந்துட்டாங்க, 7 பேர் தான் ஈசாய் பின்னாடி நின்னாங்க, ஒவ்வொருத்தரும் வந்துட்டாங்க, யாரையுமே இல்லைன்ட்டாரு. உன் பசங்க இவ்வளவு தானாப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்பதான் ஈசாய்க்கு பொறித்தட்டுது. யாரு ஞாபகத்துக்கே வரானா, தாவீது அப்பதான் ஞாபகத்துக்கே வரார். பாருங்க, இதுவரைக்கும் ஈசாய் அந்த 7 பேரை மட்டும்தான் பிள்ளையாவே நினைச்சிருக்கிறாரு. தாவீத கணக்கிலேயே சிந்தையிலேயே அவரை வைக்கல. இப்ப கேட்ட உடனே தான் தாவீது என்ன பண்றாருன்னா ஞாபகத்துக்கே வராரு. அப்ப இதுல கூட நம்ம கவனிக்கணும் பாருங்க, ஒரு பலி விருந்து நடக்குது, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, பெத்லேயம் பகுதியில இருந்த எல்லாரும் வந்திருக்கிறாங்க, விசேஷமா ஈசாயின் குடும்பம் அங்க அழைக்கப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்குற அழைப்பும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தும் கூட யாரு மிஸ்ன்னு பாத்தீங்கன்னா தாவீதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தாவீது அந்த அளவுக்கு இவங்களுடைய மைண்ட்லயே இல்லைங்க. எல்லாரும் தாவீதை மறந்துருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மறக்கல. அது யாருன்னா அதுதான் தேவன் அவரை மறக்கவே இல்லை. இப்ப கேட்கிறாரு, சாமுவேல் இவ்வளவு பேர் தானா அப்படின்னு கேட்ட உடனே இப்ப ஈசாய் என்ன சொல்றாரு, அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இப்ப சாமுவேலுக்கு கோபம் கூட வந்திருக்கும் மனசுக்குள்ள. எல்லாரையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வான்னு சொன்னா ஒரு ஆளை மட்டும் விட்டுருக்கியா அப்படின்னு கோபம் கூட வந்திருக்கும். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் பந்தி இருக்க மாட்டேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கு, அவன் வரும் வரை யாரும் சாப்பிட போவதில்லை. எல்லாரும் பட்னியா நில்லுங்க, யாரும் இப்ப சாப்பிடக்கூடாது. சாமிகளும் சாப்பிட போறதில்ல, அவர் வர்ற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன், யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அப்ப பாருங்க, தாவீது வர்ற வரைக்கும் சாமிகளும் சாப்பிட போறதில்ல, வேற யாரையும் சாப்பிட விட போறதும் இல்லை. இப்பதான் எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விருந்தே யாருக்காக தான்? தாவீதுக்காக தான் சாமுவேல் இந்த விருந்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. சாமுவேல் ராமாவிலிருந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே யாருக்காக தான்? தாவீதை பார்க்க தான். இந்த பலி விருந்தே தாவீதுக்காகத்தான் அப்படிங்கிறத இப்பதான் அந்த பெத்லெகேம் ஊரார், ஈசாயின் குடும்பம் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே புரிஞ்சிருப்பாங்க. நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் தாவீதை நிராகரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்க நிராகரிச்ச தாவீதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் புறக்கணிச்ச, அசட்டை செஞ்ச, அவமானப்படுத்தின அந்த தாவீதுக்காக இப்போ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாவீதை போய் ஆளுங்க கூப்பிடுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் தாவீது கிடைச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவராச்சே. எல்லாரும் மேய்க்கிற இடத்துல இருந்தால் போய் ஈஸியாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ தாவீதை வனாந்தரத்தில் போய் தேடி அலைஞ்சி, இப்போ தாவீது கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தாவீதுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. எல்லாமே ஒரு கனவு போல இருந்திருக்கும். இது வரைக்கும் யாருமே நம்மளை மதிச்சதே இல்லை, யாரும் நம்மளை கூப்பிட்டதே இல்லை. இப்போ என்ன நடக்குது? ஒரு குழப்பத்தோட தான் தாவீது அங்கே வந்திருப்பாரு. இப்போ தாவீது வரும்போது அங்கே என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்ப பாத்தீங்கன்னா இங்க தாவீதினுடைய அழகை பத்தி சொல்லியிருக்கு. ரொம்ப அழகா இருந்தது போல இருக்கும். ஆனா இதை சகோதரர்கள் சொல்லும்போது இது தாவீதினுடைய அழகை வர்ணிக்கலைங்களே. மூல மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லப்படலையாம். எப்படின்னா சிவந்த மேனிங்கிறது நல்லா சிகப்பா அழகா அப்படிங்கிறத விட வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு சிவப்பாக்கப்பட்ட மேனி, வெயில் பட்டு பட்டு உடம்பெல்லாம் செவந்து போய் இருந்துச்சான். தலைமுடியும் கூட ஒரு பராமரிப்பு இல்லாத செம்பட்ட முடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு, அதாவது நல்ல அழகானவர் தான் தாவீது. ஆனால் அவரை வந்து யாருமே கவனிக்காம ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு தோற்றமுடையவரா அங்கே தாவீது இருந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இப்போ என்ன
என்ன இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் பைபிள் எடுத்து வச்சு இந்த வசனம் பார்த்தா தான் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரும் பைபிள் நீங்கள் கையில் வச்சுருந்தா நீங்கள் எடுத்து இந்த வசனத்தை கவனிங்க. 1 சாமுவேல் 16:12. 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இதுவரைக்கும் நீங்க சரியா கவனிக்கலனாலும் பரவாயில்ல, இப்ப இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. என்ன பிரதர் இதில் இருக்குது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்? இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், பெத்லெகேம் ஊரார், ஈசாயின் குடும்பத்தார் எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்திட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் தாவீது ஏதாவது தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டாரா? எதுவுமே பரிசுத்தப்படுத்திக்கல. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆட்டு வாசனையோடு வர்றாரு, அந்த மேய்ப்பன் கோலத்தோடு வர்றாரு, சரியாக பராமரிக்காத தோற்றத்தோடு வந்து நிற்கிறாரு. ஆனால் அப்படி வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இவன் தான். என்ன இவன் தான்ங்கிறதுல அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னா, இவன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? அவன்னு யாரை சொல்லுவோம்? இவன் அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுவோம். அவன்கிறத யார்கிட்டங்களை சொல்லுவோம்? தூரத்தில் இருக்கிறவங்கள சொல்லுவோம். இப்போ தாவீதை பார்த்து இவன் தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, தாவீது கூடவே அங்கே ஆண்டவர் நிற்கிறார். அதனால தான் பக்கத்தில் இருக்கிற தாவீதை பார்த்து சொல்கிறாரு இவன் தான் சொல்லி. அங்கே பரிசுத்தமாகிட்டு வந்து நிற்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். பெத்லெகேம் ஊரார், ஈசாயின் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாகிட்டு வந்து நிற்கிறாங்க. அவன் தான் சொல்லலைங்க, இவன் தான் சொல்லி வெளிப்பிரகாரமாக எந்த விதமான ஒரு சுத்திகரிப்பையும் செய்யாத தாவீதை பார்த்து சொல்கிறாரு இவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாவீதினுடைய பட்சத்தில் இப்போ யார் இருக்கா? தேவன் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து. என்ன சாமுவேல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற? எந்திரி. வந்திருக்கிறது யார் தெரியுமா? இந்த இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாக்க போறவர் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறாரு. பார்க்கறதுக்கு பரட்ட தலையோட ஏதோ ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் இவர் தான் நான் முன்குறிச்சு வச்சிருந்த நபர். ஏன்னா ஏற்கனவே சாமுவேல் கிட்ட சொன்னது சாமுவேலுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்னன்னு சாமுவேல் கிட்ட சொல்லியிருந்தாரு? 1 சாமுவேல் 13:14. 1 சாமுவேல் 13:14 வசனம். இப்போதே உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தேடி அப்படின்னு சாமுவேல் மூலமாவே தானே சொல்லி இருந்தாரு. இப்ப சாமுவேல் வரும்போதெல்லாம் என்ன யோசிச்சுட்டு வந்திருப்பாரு? அந்த கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் யாரு, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் யாருன்னு கிட்டே தான் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் எலியாப்பு வந்த உடனே இவர் தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனோ நினைச்சிருக்கலாம். அடுத்து ஜோனத்தான் வந்த பின்னாடி அவரையும் நினைச்சிருக்கலாம். சரி, அபினதாப் வந்த பின்னாடி அவரை நினைச்சிருக்கலாம். அடுத்து சம்மா வந்த பின்னாடி அவரையும் நினைச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் இவர் தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. யாருமே இல்லை. இப்போ தாவீது வந்து நின்ன உடனே எந்திரி சாமுவேல். பாருங்க, அங்கே பாருங்க மரியாதை எப்படி வருதுன்னு. சாமுவேல் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கே நியாயாதிபதி, இஸ்ரேல் தேசத்துக்கே அவர் தீர்க்கதரிசி. அந்த ஒரு நிலைமையில இருந்த சாமுவேலை அத்தனை பேர் முன்னாடி என்ன சொல்றாரு தேவன்? நீ எழுந்து. இவன் தான், நீ எழுந்து அப்படின்ன உடனே கற்பனைக்கு பண்ணிக்கங்க, அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. இப்போ தாவீதை கூட்டிகிட்டு வந்த உடனே டக்குன்னு சாமுவேல் எந்திரிச்ச உடனே அத்தனை பேர் எந்திரிச்சு நின்று இருப்பாங்க. ஏன்னா சாமுவேலே எந்திரிக்கிறாரே, அத்தனை பேரும் இப்போ என்ன இருப்பாங்கன்னா அங்கே எந்திரிச்சு நின்று இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கணம் அங்கே தாவீதுக்கு கிடைச்சிருக்கும். தாவீதை எவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் அங்கே என்ன தெரியுங்களா இருக்கும்? ஒரு வெக்கம், ஒரு தலைக்குனிவு அங்கே வந்திருக்கும். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட தாவீது எந்த இடத்துல தள்ளப்பட்டாரோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ, அதே இடத்துல அத்தனை பேர் முன்னாடி தேவன் அவரை அங்கே உயர்த்துறதை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம வாசிக்கணுங்க சங்கீதம் 23 முழுக்க வாசிக்கணுங்க. அப்போதான் அதனுடைய ஆழத்துவம் புரியும். தாவீது எப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், இப்போ அவர் எப்படிப்பட்டவர் ஆகிறாருங்கிறத பாருங்க. ஒரு வசனத்தில் அவர் சொல்கிறாரு, சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எல்லாரும் என்னை சத்துருக்களா நினைச்சாங்க, எல்லாரும் எனக்கு சத்துருக்களா மாறிட்டாங்க. ஆனா இப்போ ஒண்ணு நடக்குது. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பலி விருந்த சாமியல் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, தேவன் சொல்லி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ எனக்கு ஒரு அண்ணனுங்க 7 பேர் நின்னாலும் முடியாது, தாவீது வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாமுவேலையும் அங்க காக்க வச்சு, நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அத்தனை பேர் முன்னாடி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இப்போ இந்த வசனம் பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுக்கு இந்த வசனம் ஒரு முத்திப்பான ஒரு வசனமா அங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தாவீது இது இன்னொரு இடத்துல சொல்லும்போது பாருங்க, சங்கீதம் 118 22 23. சங்கீதம் 118 22 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். யார் அந்த கல்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இது தீர்க்க தரிசனம். இங்கே நம்ம பார்க்கும்போது தாவீதை தான் அப்படி தள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த கல்லையே என்ன பண்ணிட்டாருங்க, இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவா ஆக்கிட்டாரு. இது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கு, இப்போ ஆச்சரியமா அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள். இதான் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு ஒரு பாடம். 17 வயசு வரைக்கும் அப்படிப்பட்டவராக இருந்தார். 17வது வயசுல அந்த நேரம் வரும்போது அவர் தேவனால் அங்கே என்ன பண்றாருன்னா உயர்த்தப்படுகிறார். அப்போ இதில் நமக்கு என்ன பாடங்கும்போது, இன்னைக்கு நம்மள கூட ஒரு சிலருடைய வாழ்க்கை தாவீதினுடைய வாழ்க்கை போல இருக்கலாம். எல்லாராலையும் தள்ளப்பட்டவங்களா நம்ம இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருபோதும் நம்ம சோர்ந்து போகாம தேவனை மாத்திரம் நம்ம உறுதியா இறுக பற்றிக்கும் போது, அப்பா எல்லாமே எனக்கு எதிராக தான் இருக்கு, ஆனாலும் நான் உங்களை விட மாட்டேன், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அவரை விடாம பிடிச்சிக்கும் போது ஒரு நாள் வரும். ஒரு சமயம் இந்த பூமியிலேயே நம்மளை மற்றவங்க முன்னாடி தேவன் உயர்த்தி காமிக்கலாம். இல்லைன்னா ராஜ்யத்தில் முழு உலக ஜனங்கள் முன்னாடி எப்படி தாவீதை சாமுவேல் கிட்ட சொன்னாரோ இவன் தான் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நம்மளை ராஜ்யத்தில் இவங்க தான், இவன் தான், இவள் தான் எனக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் அன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது யாருமே இவங்களை புரிஞ்சிக்கலை, யாருமே இவங்க குணத்தை அவங்க மதிக்கலை, யாருமே இவங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கலை. ஆனால் இவங்களை நான் நேசித்தேன், இவங்க என்ன நேசித்தாங்க, இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எப்படி பெத்லெகேம் ஊரார் முன்னாடி தாவீதை உயர்த்தினாரோ, அதே போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பேதுரு சொன்னது போல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்கள் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம சொல்லப்படுகிற காரியமா இருக்கு. கடைசியா நாம பார்த்த அந்த இரவின் கீதங்கள், அதை மறுபடியும் நான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த காரியத்தை மறுபடியும் நம்ம பார்த்து முடிக்கலாம். நம்ம அந்த வசனம் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். பாருங்க, இதான் தாவீதினுடைய ஒரு காரியமா கூட இருந்துச்சு. தாவீது என்ன பண்ணாரு, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காகவே காத்திருந்தார். என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு விடிவு வரும், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கணும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இதுக்கு விளக்கம் சகோதரர்கள் சொல்லும்போது, துன்பங்களும் விரோதங்களும் குரோதங்களும், இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே இருந்துச்சு. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் துன்பம் இருந்துச்சு, விரோதம் இருந்துச்சு, குரோதம் இருந்துச்சு, அவருடைய இருதயத்தை அங்கே காயப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதுபோல் இருதயத்தை காயப்படுத்தி வேதனையை பெருக செய்கிற ஒவ்வொரு அனுபவங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஞாபகத்தில் என்னத்தை வச்சுக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு தெரியும் என்னை நேசிக்கவும் பாதுகாக்கவும் தெரியும். தேவனுக்கு தெரியாமல் இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கு. இந்த சோதனையெல்லாம் வர்றது நான் அழிஞ்சு போகிறதுக்கு இல்லை, நான் அழியாமைக்கு போகிறதுக்கு. நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சோதனைகள் பாடுகள் எல்லாமே நம்ம அழிஞ்சு போகிறதுக்காக இல்லை, நம்மளை அழியாமைக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான்
தான் தேவன் இதை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். அவருடைய ஊழியக்காரராகிய தூதர்கள் எப்பொழுதும் நம்ம அண்டையிலே இருப்பார்கள் என்பதையும், எந்த சோதனையும் கடுமையானதாக இருக்க அனுமதிக்க மாட்டார். அப்படி சோதனைகள் வரும், ஆனா கடுமையாகிற வரைக்கும் நம்மளை முற்றிலுமா முடிச்சிடுற அளவுக்கு தேவன் அதை அனுமதிச்சிட மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் உவமை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த தங்கம் அந்த காய்ச்சுறாங்க இல்லைங்களா உலோகத்தை, அந்த காய்ச்சும் போது நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அந்த உலோகத்தை காய்ச்சுறவரு ரொம்ப அதிகமான சூடும் கொடுத்துடாம குறைவான சூடு இல்லாமல் அதுக்கு தேவையான அந்த சூட்டை கொடுத்து அந்த உலோகத்தை அவர் தன் விருப்பப்படி மாற்றுறாரோ, அதுபோல இந்த காய்ச்சுகின்ற கலசத்துக்கும் உலைக்கும் பக்கத்தில் நின்று, நம்ம பக்கத்திலேயே நின்று, எப்படி தாவீதோட கூட இருந்தது போல நமது அருமையான போதகர் அதிக சூட்டினாலே இந்த தங்கம் போன்ற நமது குணம் அழிந்து விடாதபடிக்கு பார்த்து கொள்கிறார். அவருடைய கிருபையினால் இந்த அனுபவங்கள் நமக்கு நன்மையை தரவில்லை என்றால் அதை ஒதுக்கி விடுவார். எந்த ஒரு பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்களா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு நன்மையோட தான் அதை தேவன் வச்சிருப்பார். இல்லை பிரதர் இது தீமை, கண்டிப்பா கிடையாதுங்க. அப்படி தீமையை தரக்கூடியதா இருந்தா தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டாரு, அதை ஒதுக்கிடுவாரு. நாம் தேவையற்ற துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவரு நம்மளை நேசிக்கிறத விட அவர் அவ்வளோ நேசிக்கிறாருங்க. இந்த உலகத்துல இல்லைங்க, அண்ட சராசரத்திலேயே தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரு தெரியுங்களா? நம்மளை தாங்க. இயேசு கிறிஸ்துவே அதுக்கு அப்புறம் தான் நேசிக்கிறாருங்க. நம்மளை தான் முதலாவது நேசிக்கிறார், அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவே நேசிக்கிறார். எப்படி பிரதர், அவர் தானே நேசகுமாரன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்காக அவரையே என்ன பண்ணிட்டாருங்க, பலி கொடுத்துட்டார். அப்படிங்கும்போது நம்மளை விட அவரை நேசிக்கலைங்க, அவரை விட யாரை நேசிக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறார். அதான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கும்போது அவ்வளவா நம்மளை பிதாவாகிய தேவன் நம்மளை நேசிக்கிறார். அதனால இப்போ வர இந்த மாதிரி சின்ன சின்ன சோதனைகள், ஒரு சில கஷ்டங்கள், புறக்கணிப்புகள், அவமானங்கள் இதெல்லாம் நம்மளை தேவ சாயலாக மாத்துறதுக்காக, தேவ குணலட்சணங்களை நமக்குள்ள உருவாக்குறதுக்காக, மன்னிக்கிறதுக்கு, விட்டு கொடுத்து போறதுக்கு, தயவு பாராட்டுறதுக்கு, பொறுமையா இருக்கிறதுக்கு, சகிச்சு போறதுக்கு, இந்த மாதிரி நல்ல குணங்கள் உருவாகணுங்கிறதுக்காகத்தான் தேவன் அது போன்ற சோதனைகளை அனுமதிப்பாரே ஒழிய நம்ம அழிஞ்சு போறதுக்கு இல்லை, அழியாமைக்கு போறதுக்காகத்தான் தேவன் நமக்கு இதையெல்லாம் அனுமதிக்கிறார். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் மகிமைப்படுவாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளை இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இதை கேட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.